மேற்படி மருத்துவர் இரா அன்புமணி அவர்களை பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவர் பதவியிலிருந்து நீக்குவது என்று முடிவு செய்து நீக்கப்படுகிறார். மேலும் கட்சியின் எதிர்கால வளர்ச்சிக்கு அவருடைய நடவடிக்கை மற்றும் போக்கு மிகப்பெரிய குந்தகம் விளைவிக்கும் செயலாக உள்ளதால் பாட்டாளி மக்கள் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து அவரை உடனடியாக நீக்குவது என்று முடிவு செய்து கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து எந்த நிமிடம் முதல் அவர் நீக்கப்படுகிறார். கட்சியினுடைய நிர்வாக பணிகளை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரம் என்பது பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர், செயலாளர், பொருளாளருக்கு மட்டுமே வழங்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் சொல்லுகிறேன், கட்சியினுடைய விதிகளின்படி கட்சியினுடைய நிறுவனருக்கு நிர்வாக பணிகளை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரம் என்பது வழங்கப்படவில்லை. கட்சியை விட்டு நீக்கிவிட்டீர்கள், அவர் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்வார் என்று கேட்கிறோம். அதற்கும் நான் விடை சொல்லுகிறேன். அவர் தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்துக் கொள்ளலாம். இதை என்ன திடீர்னு சொல்றீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதை 3 முறை சொல்லியிருக்கிறேன். நீ வேணும்னா ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சுக்கோ. நான் தான் தலைவர், நான் தான் செயலாளர், நான் தான் பொருளாளர் என்று வெளியிடக்கூடிய அறிவிப்பு என்பது கட்சியினுடைய விதிகளுக்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் எதிரானது. அதை அடிப்படையாக கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் என்ற அடிப்படையில் நீங்கள் எந்த செய்தியும் வெளியிட வேண்டாம் என்பதை உங்களிடம் அன்பு வேண்டுகோளாக இந்த நேரத்தில் வைக்கின்றோம். 2-3 மாதங்களாக மருத்துவர் ஐயா அவர்கள் பல்வேறு செய்திகளை கட்சியினுடைய பணிகள் குறித்தும், அன்புமணி ராமதாஸ் அவர்கள் குறித்தும், நிர்வாகிகள் குறித்தும் பல்வேறு கருத்துக்களை தொடர்ந்து அவர் தெரிவித்து வருகிறார். எனவே அவருடைய கருத்துக்களுக்கு நான் பதில் சொல்வது என்பது அழகாக இருக்காது, முறையாக இருக்காது. உழவு பார்ப்போம், என்னையே உழவு பார்ப்போம். இங்கே பங்கு வைத்தார்கள், அந்த சோஃபாவில் பங்கு வைத்தார்கள். காவல்துறைக்கும் சைபர் கிரைம் அந்த துறைக்கும் ஒரு பிரைவேட் ஏஜென்சி அதுவும் அதற்கும் சொல்லி விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த கருவி லண்டனில் இருந்து வாங்கப்பட்டு இங்கே வைத்தார்கள் அந்த சோஃபாவில். ஆக இதைவிட மோசமான செயல் இருக்க முடியும். மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு உளவு பார்க்கக்கூடிய பழக்கம் என்பதே அவருக்கு கிடையாது. அதில் விருப்பமும் கிடையாது, அதில் நாட்டமும் கிடையாது. நீங்கள் குறிப்பிடுவதை போன்று ஒருவேளை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உளவு பார்த்திருந்தால் இப்படி ஒரு சூழல் என்பதே எழுந்திருக்காது. எனவே இப்பொழுது எழுந்திருக்கக்கூடிய சூழல்கள் எல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும். அந்த அடிப்படையில் உளவு பார்த்ததாக சொல்வதும் தவறு, உளவு பார்க்கக்கூடிய பழக்கம் என்பதும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு கிடையாது.